Good morning. Let's start the live. Let us class 6. எல்லா சப்ஜெக்ட்டுமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரியில் வாட் இஸ் ஹிஸ்ட்ரி, ஹியூமன் எவல்யூஷன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஆன்ஷியன் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம் இதெல்லாம் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 121. இந்த சாப்டரில் என்ன பார்க்கலாம் அப்படின்னம்னா நோ வாட் இஸ் ஹிஸ்ட்ரி இஸ் ஆல் அபவுட். ஹிஸ்ட்ரிங்கிறது என்ன, அண்டர்ஸ்டாண்டிங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரியோடைய முக்கியத்துவம் என்ன, ப்ரீ ஹிஸ்டாரிக் மேன்ஸோடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது, அதே மாதிரி பெயிண்டிங் வந்து டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் மேன் எப்படி போர்ட்ரே பண்ணுச்சு, அந்த அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சர்ஸ் பற்றின இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழினி என்டர்ஸ், அதாவது வந்து இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு கான்வர்சேஷன் மாதிரி. ஸோ நம்ம இன்ஃபோபிட்ஸ் பார்க்கலாம். Time in history is calculated in years using BCE and CE, which stands for before common era and common era. ஓகேங்களா, 0 போட்டுட்டு அதில் வந்து 500 வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறாங்க. சிஇயும் அப்படி தான், பிசிஇயும் அப்படி தான். ஓகேங்களா, இதுதான் வந்து பிசிஇ பிஃபோர் காமன் எரா, இது வந்து காமன் எரா. ஓகேங்களா, காமன் எராங்கிறது முன்னாடியே இருந்தது தான் பிஃபோர் காமன் எராங்கிறது. ஓகேங்களா, ஓகே. ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து பாஸ்ட் எவிடன்ஸ் இன் க்ரானாலஜிக்கல் ஆர்டர். க்ரானாலஜிக்கல் ஆர்டரில் பாஸ்ட் ஈவெண்ட்ஸை சொன்னோம்னா அதுதான் ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா, க்ரானாலஜினா இயர் வைஸ் சொன்னோம் அப்படின்னோம்னா அது வந்து ஹிஸ்ட்ரி. க்ரானாலஜி அப்படின்னு சொல்கிறோம். க்ரானாலஜி அப்படின்னா இயர் வைஸாக சொல்கிறது. ஹிஸ்ட்ரி அதுதான் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அடுத்து வந்து த டேர்ம் ஹிஸ்ட்ரி ஹேஸ் பீன் டிரைவ்ட் ஃப்ரம் கிரீக் வேர்ட் ஹிஸ்டோரியா, விச் மீன்ஸ் லேர்னிங் பை என்கொயரி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஹிஸ்டரி அப்படிங்கிறது வந்து ஹிஸ்டோரியா அப்படிங்கிற கிரீக் வேர்டு. ஓகேங்களா, அது வந்து லேர்னிங் பை என்கொயரி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஆன்ஷியன் பீரியட்ல பீப்புள் லிவ்ட் இன் கேவ்ஸ், நம்மளுக்கே தெரியும். ட்ரா பெயிண்டிங்ஸ் இன் ராக்ஸ் கால்ட் ராக் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா, கேவ்ஸில் வாழ்ந்தாங்க. அங்கே அவங்க பண்ணுற பெயிண்டிங்ஸை வந்து ராக்ல பண்ண பெயிண்டிங்ஸை ராக் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தே மைட் ஹேவ் விஷ் டு ரெக்கார்ட் தேர் ஆக்டிவிட்டீஸ் பை தீஸ் பெயிண்டிங்ஸ். அவங்க என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத இந்த பெயிண்டிங்ஸ் மூலிமா அவங்க நம்மளுக்கு சொல்கிறதுக்கு விரும்புகிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இதை தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா, இங்கே வந்து இந்த கான்வர்சேஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு நைஸ் கான்வர்சேஷன் அபவுட் ஹிஸ்ட்ரி தான் என்ன அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, தட் இஸ் கிராண்ட்பா, கிரேட் கிராண்ட்பா, கிராண்ட்பா, அவங்களுடைய நேம்ஸ் எல்லாம் வந்து கேட்டு அவங்க வந்து ஹிஸ்ட்ரியை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகேங்களா, டு அண்டர்ஸ்டாண்ட் த ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா, அடுத்தது சம் மேஜர் இந்தியன் எக்ஸ்கவேஷன் சைட்ஸ். பேலியோலித்திக் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், நியோலித்திக் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், அயன் ஏஜ்னா இந்த மாதிரி, பிரான்ஸ் ஏஜ்னா இந்த மாதிரி. பேலியோலித்திக் அப்படிங்கிறது தான் ஸ்டார்டிங், இப்போ ஸ்டோன் ஏஜில். அதுக்கடுத்து நியோலித்திக், அதுக்கடுத்தது அயன் ஏஜ் கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்தது பிரான்ஸ் ஏஜ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ என்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேலியோலித்திக்ல ஷார்ப் டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. நியோலித்திக்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ நியோலித்திக்ல ஒரு மாதிரி டூல்ஸு, அயன் ஏஜில் அயன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, பிரான்ஸ் ஏஜில் பிரான்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறோம். ஓகேங்களா, இது வந்து அதிச்சாநல்லூர் பிரான்ஸ் ஏஜ். ஓகேங்களா, இது வந்து பேலியோலித்திக், அத்திரம்பாக்கம் பேலியோலித்திக், பையம்பள்ளி நியோலித்திக்கு, பிரம்மகிரி நியோலித்திக். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அயன் ஏஜ் ஹல்லூர். ஓகேங்களா, ஹனசாகி வேலி பேலியோலித்திக், விம்பட்கா பேலியோலித்திக், லோத்தல் பிரான்ஸ் ஏஜ்.
கோல்திவா நியோலித்திக். Mahagara is also Neolithic. Chirand also Neolithic. Dajoli Hading also Neolithic. Barsa home is also Neolithic. Mehergar is also Neolithic. It is present in Pakistan. Okay, Mehergar is present in Pakistan. No to scale. Okay, so we have to keep in mind what are all the things present in which age. Okay, which place present in which age. Adichanallur, once again let's come again. Adichanallur, Bronze Age. Adichanallur, Bronze Age. Attirambakam is in Tamil Nadu. Adichanallur, Attirambakam, these are all in Payyamballi, Brahmagiri, these are all in Tamil Nadu. Brahmagiri Neolithic, Payyamballi Neolithic, Attirambakam Paleolithic, Adichanallur Bronze Age. So most oldest means Paleolithic. Paleolithic, which one is Paleolithic means Attirambakam is Paleolithic. After that Neolithic. Neolithic, which one means Brahmagiri, Payyamballi, BP. Okay, ABP. Okay, Adichanallur. Next, Adichanallur is Bronze Age. It is a way ahead. Okay, Bronze Age. Adichanallur is Bronze Age. Hallur means Iron Age. Is in Karnataka, I think so. So it is in Karnataka. Hallur Iron Age. Hallur Iron Age. Hunasagi Valley Paleolithic. It is also in Karnataka, I think so. So Hunasagi Valley is in Paleolithic. See this Paleolithic tool. Bhimbetka is also Paleolithic. Lothal Gujarat, Bhimbetka Madhya Pradesh. Chirand Neolithic. Chirand is in near Nepal. Okay, this is in the Himalayan region. Okay, adutha Assam, I think so. Dajoli Hading, this is also Neolithic. The above all places are Neolithic. North Indian places except Lothal and Bhimbetka. Lothal is in Bronze Age. Adichanallur and Lothal is only a Bronze Age. Bhimbetka, Paleolithic, Bhimbetka. Other all are Neolithic. Mehergar, Barsa home, Magara, Koldihwa, Chirand, Dajoli Hading. These are all Neolithic sites. You have to keep in mind. Next, let's move. Numismatics means study of coins. Epigraphy means study of inscriptions. Coins அப்படிங்கிறத பற்றி படித்தோம்னா, நாணயம் பற்றி படித்தோம்னா அதுக்கு பேர் numismatics. அதுவே இது பற்றி படிக்கிறது எபிகிராஃபி. இன்ஸ்கிரிப்ஷன் பற்றி படிக்கிறதுக்கு பேர் எபிகிராஃபி. இன்ஸ்கிரிப்ஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பற்றி படித்தோம்னா அது பேர் எபிகிராஃபி. ஞாபகம் வச்சுக்கோங்க, எபிகிராஃபி. நெக்ஸ்ட் இப்போ ஹரிசாண்டலாக இருக்குது. லெட்ஸ் சார்ட் இட். சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. எடுத்துக்கிட்டோம்னா ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் ஒன்று இருக்குது, லிட்ரரி சோர்சஸ் ஒன்று இருக்குது. ஹிஸ்ட்ரியை எப்படிலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு, ஆர்கியாலஜி அகழ்வாராய்ச்சி மூலமாக தெரிஞ்சுக்கிறது ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸ். லிட்ரரி சோர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னம்னா ரிட்டன் எவிடன்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கிறது. ஓகேங்களா, லைக் எபிக்ஸ், போயம்ஸ், சகுந்தலா. ஓகேங்களா, எபிக்ஸ் அண்ட் போயம். அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஃபாரின் ட்ராவலர், ஃபாஹின், இந்த மாதிரி. ஒர்க்ஸ் பை இந்தியன் ஆத்தர்ஸ், திருவள்ளுவர். ஃபோக் சாங்ஸ் அண்ட் பேலட், தமிழ்நாட்டில் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ செக்யுலர் லிட்ரேச்சர். அப்போ அது ரிலீஜியஸ் லிட்ரேச்சராக மாறுது. எபிக்ஸாகவும் டிவோஷனல், தேவாரம் டிவோஷனல் லிட்ரேச்சராகவும். எபிக்ஸில் ராமாயணா, மகாபாரதா, மணிமேகலை இதெல்லாம் எபிக்ஸில் கதைகளில் வருது. டிவோஷனல் லிட்ரேச்சரில் தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம் இதெல்லாம் வருது. ஓகேங்களா, அடுத்து
காயின்ஸ், ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸாக காயின்ஸ் எடுக்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறமா பாட்ரீஸு, டாய்ஸு, ஆர்டிஃபேக்ட்ஸில். ஓகேங்களா. ஆர்டிஃபேக்ட்ஸில் வந்து இது எல்லாமே டூல்ஸ் லைக் ஆர்னமெண்ட்ஸு இந்த மாதிரியான விஷயங்களை அகழ்வாராய்ச்சியில் எடுத்து கண்டுபிடிக்கிறது. ராக் எடிக்ஸு, டெம்பிள் வாலில் எழுதியிருக்கிற இன்ஸ்கிரிப்ஷன்ஸு, மெட்டல் பில்லரு, இந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்து வந்து மானுமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேலசஸ்ஸு, ஃபோர்ட்டு, டெம்பிள், அங்கே இருக்கக்கூடிய டெம்பிள் ஆர்கிடெக்சர், இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு கண்டுபிடிக்கிறது. மொனாஸ்ட்ரீஸ், தபாங், சஞ்சி, தஞ்சாவூர், வேலூர், ஃபோர்ட்டு, திருமலை நாயக்கர் மஹால், பேலஸ். ஓகேங்களா. இந்த மாதிரியான விஷயங்கள் சோர்ஸ் ஆஃப் ஹிஸ்டரியாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் வந்து a mighty emperor Ashoka. The famous ruler of ancient India was Emperor Ashoka. Ancient India அப்படின்னாவே அசோகா தான். ஓகேங்களா. டியூரிங் ஹிஸ் பீரியட் என்ன பண்ணியிருக்காருன்னா புத்திசம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காரு டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் ஏஷியாக்லே. அசோகா வந்து கேவ் அப் வார் ஆஃப்டர் சீயிங் மெனி பீப்புள் கிரீவிங் டெத் ஆஃப்டர் கலிங்கா வார். கலிங்கத்து போருக்கு அப்புறம் அவர் வந்து மனசு மாதிரி வார் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து விட்டுறாரு. ஹி எம்ப்ரேஸ்ட் புத்திசம் and then devoted his life to spread of message of peace and dharma. கலிங்கா வாருக்கு அப்புறம் பீஸ் அண்ட் தர்மா புத்திசம்னு மாறிடுறாரு அசோகா. ஓகேங்களா. his service for the cause of public good was exemplary. for the first ruler to give up the war after victory. வெற்றிக்கு அப்புறமும் வாரை விட்டு கொடுத்தவர் வந்து அசோகா தான். ஓகேங்களா. he was the first to build the hospitals for animals. அனிமல்ஸ்க்கு ஹாஸ்பிட்டல் யார் பில்ட் பண்ணாங்கன்னா அசோகா. ஓகேங்களா. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டு லே ரோட்ஸ் யார் போட்டாங்கனாலும் அசோகா தான். ஓகேங்களா. தர்ம சக்கரால 22 ஸ்போக்ஸ் இருக்கும் நேஷனல் ஃபிளாக்ல. அது வந்து சாரநாத்தோட பில்லர் ஆஃப் அசோகா தான். ஓகேங்களா. டேக்கன் ஃப்ரம் சாரநாத் பில்லர் ஆஃப் அசோகா. இதில் வந்து இந்த லோட்டஸ் இருக்கு இல்லைங்களா, இது மட்டும் இருக்காது நம்மளுடைய இதில் லைக் நேஷ்னல் எம்ப்ளம்ல, நேஷ்னல் ஃப்ளாக்ல வந்து 24 ஸ்போக்ஸ் இந்த இது வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதுலனா நேஷ்னல் ஃப்ளாக்ல. ஓகேங்களா. ஈவன் தோ எம்பரர் அசோகா வாஸ் கிரேட், ஹிஸ் கிரேட்னஸ் வாஸ் நாட் ஹேட் பீன் அன்னோன் அன்டில் 20th century வரைக்கும் யாருக்கும் தெரியல. அதுக்கப்புறமா அவரை பற்றி பெரிய அளவில் வெளியில் தெரியலனாலும் மெட்டீரியல் எவிடன்சஸ் ப்ரொவைட் பண்ணது யார்? வில்லியம் ஜோன்ஸு, ஜேம்ஸ் பிரின்சப்பு, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், இவங்க எல்லாருமே எதை பற்றி ரிவீல் பண்ணுறாங்க அப்படின்னா அசோகாவோடைய கிரேட்னஸை ரிவீல் பண்ணுறாங்க. பேஸ்ட் ஆன் திஸ் அக்கௌண்ட் சார்லஸ் ஆலன் வந்து ஒரு புக்கு எழுதுறாரு, சர்ச் ஃபார் இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு, which provided a comprehensive account of Ashoka. அசோகா பற்றி நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. many researchers made thereafter brought Ashoka's glorious rule to light. அதுக்கப்புறம் நிறைய ஆத்தர்ஸ் வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து அசோகாவை வந்து லைட் கொண்டு வர பார்த்தாங்க. these inscriptions are observed on the rocks, Sanchi Stupa, Sarnath Pillar, help to understand the greatness of Ashoka to the world. இவருடைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் வந்து எதில் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா ராக்ஸில், லைக் சாஞ்சி ஸ்டூப்பாவில், சாரநாத் பில்லரில். இது வந்து அவருடைய கிரேட்னஸ் வந்து ரிவீல் பண்ணுது. ஓகேங்களா. லைக் அதில் இருக்கக்கூடிய சிம்பிள்ஸாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய அவருடைய ஒவ்வொரு அந்த ஹார்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று ரெப்ரசன்ட் பண்ணது இல்லைங்களா, அதை தான் சொல்கிறாங்க. அவர் வந்து அவரோட கிரேட்னஸ் வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லி இந்த சாஞ்சி ஸ்டூப்பா. சாஞ்சி ஸ்டூப்பா எங்க இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது தம்மா. தம்மா இஸ் அ பிரக்ரித் வேர்ட் ஆஃப் சான்ஸ்கிரிட் டேர்ம் தர்மா விச் மீன்ஸ் ரிலீஜியஸ் டியூட்டி. அதாவது வந்து தம்மா அப்படிங்கிறது ஒரு பிராகிருத மொழி. அது ஃபார் த சான்ஸ்கிரிட் டேர்ம், சான்ஸ்கிரிட்ல தர்மான்னு சொல்லக்கூடிய வார்த்தையை தம்மான்னு பிராகிருதத்தில் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ரிலீஜியஸ் டியூட்டின்னு அர்த்தம். இதுக்கு மீனிங் வந்து ரிலீஜியஸ் டியூட்டி, நம்ம செய்ய வேண்டிய டியூட்டியை கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. தர்மா. ஓகேங்களா. அடுத்து வந்து no one can understand the importance of historical research, but for the efforts of scholar, greatness of emperor would not have come to light. ஓகேங்களா. ஸோ அதை சொல்லியிருக்கிறாங்க. அந்த கான்வர்சேஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லியிருப்பாங்க. ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படின்னா என்னென்னா ரிட்டன் எவிடன்ஸ் டீசைஃபர் பண்ண முடியாத பீரியட். அதாவது வந்து the period for which
in writings are available but not yet deciphered. அது என்னன்னு புரிஞ்சுக்க முடியலன்னா அது பேர் proto history. written evidence இருக்கு பட் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா அது proto history. ஓகேங்களா? We also know about how inscriptions, monuments, copper plates, account of foreigners, folk takes place, vital role in constructing and reconstructing history. இதெல்லாம் வந்து ஒரு ஹிஸ்டரியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சம்மரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். லைஃப் ஸ்டைல் ஆஃப் ப்ரீ ஹிஸ்டரி பீப்புள் கேன் பி அண்டர்ஸ்டுட் ஃப்ரம் த ஸ்டோன் டூல்ஸ், ராக் பெயிண்டிங்ஸ், ஃபாசில்ஸ் அண்ட் அதர் எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ் வச்சு ப்ரீ ஹிஸ்டாரிக் பீப்புள்ஸை தெரிஞ்சுக்கிறோம். Proto history is a period between prehistory and history. ஹிஸ்டரிக்கும் ப்ரீ ஹிஸ்டரிக்கும் இடைப்பட்ட காலம் தான் ப்ரோட்டோ ஹிஸ்டரிங்கிறது. அதுதான் சொன்னோம்ல, ரிட்டன் எவிடன்ஸ் கிடைக்கும் பட் ஆனால் அதை டீசைஃபர் என்ன பண்ண முடியல அப்படிங்கிற விஷயம் ப்ரோட்டோ ஹிஸ்டரி. அதுவே ப்ரீ ஹிஸ்டரி அப்படிங்கிறது ஜஸ்ட் ஸ்டோன் டூல்ஸு, ராக் பெயிண்டிங்ஸு, வாசல்ஸு, அதர் எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அது ப்ரீ ஹிஸ்டரி. ஹிஸ்டரி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஏர்லி ஹியூமன்ஸ் டொமஸ்டிகேட்டட் டாக்ஸ் ஃபார் த ப்ரொடக்ஷன் அண்ட் ஹண்டிங். தன்னுடைய பாதுகாப்புக்காகவும் ப்ரொடக்ஷனுக்காகவும் டாக்கை வந்து டொமஸ்டிகேட் பண்ணாங்க. மைட்டி எம்பரர் அசோகா ஃபாலோடு த பாத் ஆஃப் பீஸ் அண்ட் தர்மா. பீஸையும் தர்மாவையும் ஃபாலோ பண்ணதுனால தான் அவர் புத்திசம் வந்து சூஸ் பண்ணாரு. தர்ம சக்ரா வித் 24 spokes in our national flag was taken from சாரநாத் பில்லர் ஆஃப் அசோகா. அசோகாவோட சாரநாத் பில்லர்ல இருந்து தான் அந்த 24 spokes வந்து தர்ம சக்ராவை வந்து எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இதை வந்து தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்தது வந்து சோர்ஸ் அப்படின்னா எ பிளேஸ், பர்சன், டெக்ஸ்ட் ஆர் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் விச் டேட்டா கேன் பி அப்டைன்ட். அது சோர்ஸ். ஆன்சிஸ்டர் அப்படின்னா the person related to you who lived a long ago. நம்மளுக்கு சம்மந்தப்பட்ட பீப்புள் ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க தான் ஆன்சிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது. தர்ம அப்படின்னா ரைட்டியஸ்னஸ். ஓகேங்களா? மானுமெண்ட் அப்படின்னா பில்டிங் ஆர் ஸ்டாச்சூட் தட் இஸ் ஸ்ட்ரக்சர் பில்ட் பை நோட்டபிள் பர்சன்னா மானுமெண்ட். ஓகேங்களா? இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா ரிட்டன் ரெக்கார்ட் என்கிரேவ்ட் ஆன் ஸ்டோன்ஸ்ல எழுதியிருப்பாங்க. பில்லர்ஸ், கிளே, காப்பர், டேப்லெட்ஸ், கேவ்ஸ் அண்ட் வால்ஸ் ஆஃப் டெம்பிள்ஸ் எல்லாத்துலேயும் எழுதி வச்சிருக்கிறது தான் இன்ஸ்கிரிப்ஷன். ஹிஸ்டாரியன்னா பர்சன் ஹூ ஸ்டடீஸ் ஆர் ரைட்ஸ் அ ஹிஸ்டரி இஸ் கால்ட் ஹிஸ்டாரியன். எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. ஸோ லெட்ஸ் see the exercise. What are steps taken by early man to collect his food? ஹண்டிங், ட்ரேடு, பெயிண்டிங், rearing of animals. ஹண்டிங் தான். ஓகேங்களா? ஸோ dog with sniffing power would find out other animals. Prehistory man went along with dog for hunting. ஏன்னா மற்ற அனிமல்ஸ் வந்து ஸ்னிஃபிங்கில் கண்டுபிடிக்கிறது டாகுக்கு அதிக பவர் இருந்ததுனால ஹண்டிங்க்கு டாக் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மேட்ச் த ஸ்டேட்மெண்ட் வித் த ரீசன்ஸ் அண்ட் டிக் த அப்ரோப்ரியேட் ஆன்சர். த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ பட் த ரீசன் இஸ் ராங்னு சொல்லியிருக்காங்க. லெட் us see here. ஓகேங்களா? There might be a chance of wild animals entering the cave. They realized the dog could prevent the entry of such dangerous animals by its sniffing skills. Since they are started domesticating dogs for their protection and hunting activities. So hunting activitiesக்காகவும் டாகை வந்து என்ன பண்ணாங்க, மற்ற அனிமல்ஸோடைய என்ட்ரியை வந்து உணர முடியுங்கிறதுனால டாகை வந்து இது பண்ணாங்க, domesticate பண்ணாங்க. ஓகேங்களா? The object used by early mans are excavated. They are preserved to know the lifestyle of the people. எக்ஸ்கவேட் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. அதை வந்து find out which of the following is related to the statements. அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சு அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது அப்படின்னு வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஸ்டோன் டூல்ஸ் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஆன்சர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Museum, find out which is not burial materials, no bones, no, so stone tools, I think so. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் த ராங் பேர் கேட்டிருக்காங்க. ஓல்டு ஸ்டோன் இஸ் ஸ்டோன் டூல்ஸ், ராக் பெயிண்டிங், வால்ஸ் ஆஃப் த கேவ்ஸ், காப்பர் பிளேட் a source of history, cats first domesticated. இது வந்து ராங் பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட் வந்து ஃபர்ஸ்ட் டொமஸ்டிகேட்டட் கிடையாது, டாக். ஓகேங்களா?
Find the odd one out கேட்டிருக்காங்க. So paintings were drawn on rocks and caves. There were paintings depicting the hunting scenes. It was drawn to show his family members about hunting. No, normal. I think so. C is the odd one. So it is not to show their family members. It is to show maybe the paintings are painted by using many colors. So let's see. So let's see. Old Stone Age man was lived mostly in caves. As is the father of history. Who is the father of history? The first animal tamed by old Stone Age men. Inscriptions are dash sources. Archaeological sources are literary sources are inscriptions. Inscription is a archaeological source. Okay, who is the father of history? So let's see. Inscriptions are source of archaeology. 24 spokes. Dharma Chakra has 24 spokes. Stone tools belonging to Old Stone Age have been excavated at Athirambakam near Chennai. Materials used by ancient peoples are preserved in the museum by archaeological department. It's true. During the period of Ashoka, Buddhism spread across the country, across the Asia. Rock paintings to understand the lifestyle. Written records. Devaram. Ashoka, the most famous king. Religious literature. Oh, sorry. It's wrong. Rock painting. Rock painting to understand the lifestyle. Religious literature, Devaram. Ashoka, the most famous king. Written records, copper plate. Okay. Can you say any two advantage of writing diaries? Okay. Proto history na என்னன்னு நம்ம பார்த்தோம். எபிக்னாலும் என்னன்னு பார்த்தோம். மகாபாரதா ராமாயணம் இதெல்லாம் எபிக் அப்படின்னு பார்த்தோம். ஸ்டோரி மணிமேகலை. Inscription is a written record. Of course, correct. This inscription a written record is correct. Proto history means the written evidence is present, but it can't be deciphered means that is proto history. ஓகேங்களா?
What is history? What do you know about the prehistoric period? What are the sources available to know about the prehistory? So you have to try this, all this, okay? Let's start the next lesson. Artifacts. Any two artifacts கேக்குறாங்க ஓகேங்களா artifacts பார்த்தோம் இல்லைங்களா இந்த இமேஜ் வந்து நம்ம பார்க்காம விட்டோம் so let's see this one dog is used for hunting and protecting the caves ஓகேங்களா these are all the tools stone tools used there for hunting artifactsக்கு எக்ஸாம்பிள் டாய்ஸ் பாட்ரிஸ் டூல்ஸ் ஆர்னமெண்ட்ஸ் இதெல்லாமே ஆர்டிஃபேக்ட்ஸ் இல்லை இன்ஸ்கிரிப்ஷனுக்கு ராக்கெடிக்ஸ் டெம்பிள் வால் இன்ஸ்கிரிப்ஷன் மெட்டல் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாமே ஓகேங்களா ஸோ these are all the things present here. Next one, what do you mean by prehistory? Okay, the sources available to know about prehistory. Prehistoric tools, so stone tools, archaeological evidence, இதெல்லாம் தான் ஓகேங்களா mention the places that where we got about prehistoric tools. Mention the places from where we got prehistoric tools. Prehistoric tools வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு பிளேஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆன்சர் தெரிஞ்சுக்கோங்க வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் அ மியூசியம் அங்கே வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் சோர்ஸஸை நேம் திஸ் டூல்ஸ் யூஸ்டு பை ஏர்லி மேன் டு ஹண்ட் அனிமல்ஸ் ஸ்டோன் டூல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க டொமஸ்டிகேட்டட் டாக் யூஸ் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் தான் பார்த்தோம் ஓகேங்களா அடுத்து வந்து ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி urns excavated from Adichanallur, copper plate from Velvikudi, Mahabharata, Sanchi Stupa, Pattinapalai, earthenwares of Keeladi, toys of Indus Valley, big temple of Tanjavur. இது எல்லாத்துக்கும் category of the following sources of history. Identify the category of the following sources of history. This is an epic. This is an written evidence. This is an archaeological source. Sanchi Stupa is also a temple, so it is a Pattinapalai is a written evidence. Again, earthenware is an artifact. Toys is also artifacts. Big temple, the big temple of Tanjavur comes under the same as Sanchi Stupa. That is also that is what that is monuments. Okay, this is archaeological sources. Common era, history before Common era, numismatics, epigraphy, literary sources உடைய types கேட்குறாங்க any two archaeological sources கேட்குறாங்க early man scribbled and painted on me rock today they used to build houses and lay roads who am I rock ஓகேங்களா type of literary sources எடுத்துக்கிட்டோம்னா secular literature, religious literature. That may be epic and poem இருக்கலாம் accounts by travelers இருக்கலாம் work by ancient authors இருக்கலாம் folk songs and ballad இதுதான் வேணாலும் இருக்கலாம் ஓகேங்களா these are all the
ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் கேட்டிருப்பாங்களா? எஸ், ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ், எனி டூ ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நேம் எனி டூ ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ்னா what do you mean by archaeological sources? Like coin, inscriptions, artifacts, monuments. These are all the archaeological sources. Okay, are you clear with this? Let's move on to next level. Human evolution. To know more about the origin of humans, to learn more about different stages of evolution from nomadic hunting gathering to settled life. எப்படி வந்து செட்டில் லைஃப்க்கு வந்தாங்க, நொமேடிக் லைஃப்ல இருந்து இந்த மாதிரியான விஷயங்கள். தென் டு நோ அபவுட் த ஸ்டோன் இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ். என்ன மாதிரி ஸ்டோன் இம்ப்ளிமெண்ட்ஸ் ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு. டு அண்டர்ஸ்டாண்ட் த யூஸ் ஆஃப் ஃபயர் அண்ட் வீல், ஃபயர் வீல்லாம் எப்படி யூஸ் பண்ணாங்க. டு நோ அபவுட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ராக் பெயிண்டிங் அண்ட் ஆன்ஷியன்ட் ஹியூமன்ஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ராக் பெயிண்டிங் அண்ட் ஆன்ஷியன்ட் ஹியூமன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். பிஃபோர் 460 crore years Earth evolves. ஓகேங்களா, எர்த் எவால்வ் ஆனது ஒரு 460 கோடி வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேங்களா, ஜஸ்ட் 20 lakh இயர்ஸ்க்கு முன்னாடி தான் மேன் ஸ்டார்டட் டு வாக். ஓகேங்களா, பிஃபோர் 3 lakh இயர்ஸ் முன்னாடி தான் வந்து எர்த் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுறாங்க. பிஃபோர் 8000 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் கல்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிஃபோர் 5000 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து சிவிலைசேஷன் ஃபவுண்ட் ஆகுது. மாடர்ன் மேன் வந்து உருவாகுறாங்க. தென் ஓகேங்களா, ஸோ இட் இஸ் அரவுண்ட் 5000 தான் இந்த மாதிரி சிவிலைசேஷன் மாடர்ன் எல்லாமே. ஓகேங்களா, லெட் அஸ் see. ஸோ 18,000 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஹியூமன்ஸ் வந்து கேவ்ஸில் லிவ் பண்ணிட்டு டூல்ஸ் லைக் ஸ்டோன்ஸ், போன்ஸ் தான் யூஸ் பண்ணி ஹண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்டோன்ஸ் அண்ட் போன்ஸு, டாக் எல்லாம் யூஸ் பண்ணி ஹண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, ஹண்டிங் சீன்ஸ் புஷ்டு த பட்டன் ஃபார்வர்ட் டு ரிட்டர்ன் த ப்ரெசன்ட். ஓகேங்களா, ஸோ ஆந்த்ரோபாலஜிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே, pushed the button to 9950 CE. They saw mostly people's walking, few riding bicycles, buses, and appearing rarely on roads. Slowly they moved to 1850 க்கு போனோம்னா no buses, no cycles. Carts are pulled by mules and bullocks on the road. Horses drawn chart were rare occurrence. ஓகேங்களா, ஸோ 8000 years பேக் போனோம் அப்படின்னம்னா பீப்புள்ஸ் என்கேஜ் இன் ரைசிங் கிராப்ஸ் அண்ட் லைவ்ஸ்டாக். ஸோ இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் நம்ம போகும்போது இந்த மாதிரி வந்து டிஃப்ரென்சஸ் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 இயர்ஸ், ஒரு 8000 இயர்ஸ் அப்படி முன்னாடி போகும்போது. ஓகேங்களா, unearthed footprints of human in a country called Tanzania, which is in Eastern Africa, which is found in the rock bed submerged under the sand. ஆர்கியாலஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட்ஸ் அ ஸ்டடி ஆஃப் ப்ரீஹிஸ்டரிக் ஹியூமன்ஸ், ஹியூமன் ரிமைன்ஸ், materials used by prehistoric humans. Excavated materials are the main source of archaeological studies. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்கியாலஜி அப்படிங்கிறது வந்து ப்ரீஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸுடைய ரிமைண்ட் மெட்டீரியல்ஸும் அவங்க யூஸ் பண்ண இப்போ ரிமைண்ட் மெட்டீரியல்ஸையும் நம்ம படிக்கிறது தான், ஸ்டடி பண்ணுறது தான் வந்து ஆர்கியாலஜி. எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல் ரிமைன்ஸ் ஆர் த மெயின் சோர்ஸ் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் ஸ்டடீஸ். ஆர்கியாலஜிக்கல் ஸ்டடீஸில் அகழ்வாராய்ச்சி பண்ண, எக்ஸ்கவேட் பண்ணி எடுத்த மெட்டீரியல்ஸ் வச்சு இந்த ரிமைன்ஸை வச்சு தான் வந்து இந்த மெயின் சோர்ஸ் ஆஃப் ஸ்டடியே வந்து இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகேங்களா, ஆர்கியாலஜி அப்படிங்கிறது வந்து ஸ்டடி ஆஃப் ப்ரீஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ் ரிமைண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ்டு பை ப்ரீஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ். ப்ரீஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸை ஸ்டடி பண்ணுறது ஆர்கியாலஜி. எப்படி ரிமைண்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு. இந்த ரிமைண்ட் மெட்டீரியல்ஸோட மெயின் சோர்ஸ் என்ன, எக்ஸ்கவேஷன்.
எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போகலாம். ஸோ ஹேவ் டு டேக் திஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன். எப்படி வந்து ஹியூமன் எவல்யூஷன் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்ட்ராலோபிதீகஸ் பிட்வீன் 4 million to 2 million years முன்னாடி புரோட்டோ ஹியூமன் எவால்வ்ட் இன் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா, தட் இஸ் அ சதர்ன் ஏப். ஓகேங்களா? அடுத்தது வந்து ஹோமோ ஹேபிலிஸ் பிட்வீன் 2.3 million to 1.4 million. இது 4 to 2. அடுத்தது வந்து 2 to 1. ஓகேங்களா? அடுத்து வந்து 1.8, 1.4, இது 1.8. திஸ் இஸ் ஆல்சோ புரோட்டோ ஹியூமன். ஓகேங்களா? இவங்க வந்து ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கால இருந்திருக்காங்க. ஓகேங்களா? மிக்ஸ் ஆஃப் ஹியூமன் அண்ட் ஏப் ட்ரையட்ஸ் பைபெடல் வாக். ஓகேங்களா? 2 கால் யூஸ் பண்ணி வாக்கிங் ஆன் 2 legs வந்து ஸ்டார்ட் ஆனது 4 to 2 million இயர்ஸ்க்கு முன்னாடி தான். அதுக்கு பேர் வந்து ஆஸ்ட்ராலோபிதீகஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? மிக்ஸ் ஆஃப் ஹியூமன் அண்ட் ஏப் மாதிரியும், தட் இஸ் அ மனித குரங்கு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியும் ஹியூமன் மாதிரியும் ட்ரையட்ஸ் வந்து இருக்குது. தட் இஸ் அ பைபெடல் வாக்குன்னு சொல்கிறாங்க. 2 காலில் நடக்குது. ஓகேங்களா? எப்போ நடக்குது? 4 to 2 million years ago முன்னாடி. 2.3 to 1.4 million years ago முன்னாடி என்ன நடக்குதுன்னா ஹோமோ ஹேபிலிஸ் வராங்க. presence of big toe to hold tightly and less protruding face and tool makers இருக்காங்க. இது வந்து புரோட்டோ ஹியூமன் தான். அடுத்து ஹோமோ எரெக்டஸ். இவங்க வந்து 1.8 million years ago முன்னாடி இருந்தவங்க. இவங்க வந்து ஜாவா மேன் அப்படின்னு சொல்ல பண்ணுறாங்க. நாட் ஃபுல்லி ஹியூமன், பிரெயின் ஸ்மாலர் தேன் அவர்ஸ். நம்மளுக்கு விட மூளை வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஹோமோ எரெக்டஸ்க்கு. வாக்குடு இன் ஸ்ட்ரெயிட் போஸ்டர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் நடப்பாங்க. ஹி ஹேட் த நாலேஜ் ஆஃப் ஃபயர். தீய பற்றின நாலேஜ் வந்து வந்துருச்சு ஹோமோ எரெக்டஸ். 1.8 million இயர்ஸ்க்கு முன்னாடியே தீய பற்றின அவேர்னஸ் வந்துடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது நியாண்டர்தால்ஸ் அப்படிங்கிறவங்க அதாவது வந்து 1,30,000 to 40,000 இயர்ஸ்க்கு முன்னாடி. நாட் ஃபுல்லி ஹியூமன், ஃபுல்லாக ஹியூமன் கிடையாது, பட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆப்ரிக்கன்ஸ். டூல்ஸ் ஆர் கூட இருந்துச்சு. ஹண்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து புவராக தான் இருந்துச்சு. எவிடன்ஸ் ஆஃப் பரியிங் த டெட். அப்போவே வந்து டெட்டை வந்து பரி பண்ணி வைக்கிற இது வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? த எவிடன்ஸ் ஆர் சீன் அட் நியாண்டர்தால்ஸ் இன் ஜெர்மனி. நியாண்டர்தால்ஸ் இருந்ததுக்கான எவிடன்ஸ் வந்து ஜெர்மனியில் இருந்திருக்குது. அடுத்தது ஹோமோசேப்பியன்ஸ் வந்து 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி. வெறும் 3 லட்சம். ஓகேங்களா? 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வைஸ் மேன் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. மாடர்ன் ஹியூமன் பீயிங், ஹண்டிங், கேதரிங் சொசைட்டி, ஸ்டில் யூஸ்டு க்ரூட் ஸ்டோன் இம்ப்ளிமெண்ட்ஸ், மூட் அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா அண்ட் செட்டில்ட் இன் யூரோப், ஏஷியாலையும் செட்டில் ஆகுறாங்க. இவங்க தான் வந்து ஹோமோசேப்பியன்ஸ். அடுத்ததாக 50,000 years ago in the Eastern Africa, 40,000 ago in the West Asia and in Southeastern Europe, மாடர்ன் ஹியூமன் வந்து வராங்க. இந்த மாடர்ன் ஹியூமனை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னம்னா குரோமேக்னான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. குரோமேக்னான்ஸ் தி ப்ரெசன்ட் மேன். குரோமேக்னான்ஸுங்கிறதா ப்ரெசன்ட் மேன். ஹியூமன் லைஃப் வந்து பிகின் பண்ணுறாங்க. யூஸ் நாட் ஓன்லி இம்ப்ளிமெண்ட்ஸ் மேட் ஆஃப் ஸ்டோன் பட் ஆல்சோ ஆஃப் போன்ஸையும் யூஸ் பண்ணுறாங்க. திஸ் வெப்பன் இன்க்ளூட்ஸ் ஹார்பூன்ஸ் அண்ட் ஸ்பியர் த்ரோவர்ஸ். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்தது போகலாம். இது வந்து ஸ்டேஜ் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன். இப்போ இருக்கிறது ஹோமோசாப்பியன்ஸ் கிடையாது. இப்போ மாடர்ன் ஹியூமன் வந்து குரோமோனான்ஸ். ஓகேங்களா? குரோமோனான்ஸ். ஓகேங்களா? அடுத்து போகலாம். நெக்ஸ்ட் வந்து எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃபோபிட்ஸில் ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னம்னா ஸ்டடி ஆஃப் ஹியூமன் எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி. எப்படி வந்து ஹியூமன் எவால்வ் ஆனாங்க அப்படிங்கிறத பற்றி படித்தா அதுக்கு பேர் ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? The word anthropology is derived from 2 Greek word. Anthropos means man or human. Logos mean thought and reason. ஓகேங்களா? ஆந்த்ரோபாலஜி
Anthropologists attempt by investigating whole range of human development and behavior to achieve the total description of cultural and social phenomena. எந்த மாதிரி வந்து ஹியூமன்ஸ் வந்து இதானாங்க நெக்ஸ்ட் கல்ச்சுரல் அண்ட் சோஷியல் ஃபினாமினாக்குள்ள வராங்க, ரேஞ்ச் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து ஆந்த்ரோபாலஜிஸ்ட் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ரேடியோ கார்பன் டேட்டிங் எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இது எந்த பீரியட் ஒரு மெட்டீரியல் கிடைச்சது அப்படின்னா அது எந்த பீரியடை சேர்ந்தது அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேங்களா. They found out that footprints of humans they discovered were 3.5 million years old. When there is a sudden change in the nature and the living beings adapt themselves to changes and survive, humans have evolved over a million years adapting themselves to the changing times. காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஹியூமன்ஸ் வந்து எவால்வ் ஆகிட்டே வந்திருக்காங்க அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா. ஆஸ்ட்ரலோபீத்திகஸ் அப்படிங்கிறது ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில், ஹோமோ ஹேபிலஸ்ங்கிறது சவுத் ஆப்பிரிக்காவில், ஹோமோ எரக்டஸ்ங்கிறது ஏஷியா அண்ட் ஆப்பிரிக்காவில், நியாண்டர்தால்ஸ் யுரேஷியாவில். இவங்களோட ஹேபிட்டட்ஸ் இங்கே வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிற இடங்கள். ஓகேங்களா. நியாண்டர்தால்ஸ் அப்படிங்கிறவங்க யுரேஷியாவில், தட் இஸ் யூரோப் அண்ட் ஏஷியாவில். கோமேக்னான்ஸ் ஃப்ரான்ஸில். ஓகேங்களா. பெக்கிங் வந்து சைனாவில், ஹோமோசாப்பியன்ஸ் வந்து ஆப்பிரிக்காவில், ஹெய்டல்பர்க்ஸ் வந்து லண்டனில். ஓகேங்களா. ஸோ லேர்ன் டு லிவ் இன் த கேவ்ஸ். கோமேக்னன்ஸ் வந்து கேவ்ஸில் வந்து லிவ் பண்ணுறதுக்கு கற்றுக்குறாங்க, லேர்ன் பண்ணினவங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து லாஸ்காஸ் கேவ் இன் ஃப்ரான்ஸ் இஸ் த எவிடன்ஸ் ஃபார் கேவ் லிவிங் ஆஃப் கோமேக்னான்ஸ். அங்கே வந்து கேவில் அவங்க வந்து ஹேபிட்யூட் டு பரி த டெட். அவங்களுக்கு வந்து டெட்டை வந்து பரி பண்ணுற ஹேபிட் இருந்திருக்கு, கேவ்ஸில் லிவ் பண்ணுற ஹேபிட் இருந்திருக்கு. தட் இஸ் லாஸ்காஸ்காஸ் கேவ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஃப்ரான்ஸில் இருக்குது. ஸோ அங்கே வந்து அதுக்கான எவிடன்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஹோமோசாப்பியன்ஸ், இந்த ரெட் கலரில் இருக்கிறவங்க வந்து ஹோமோசாப்பியன்ஸ். ஓகேங்களா. இங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்காங்க. அடுத்து வந்து ஹோமோ நியாண்டர்தால்ஸ் வந்து இந்த எல்லோ ரீஜியன்லாம் இருந்திருக்காங்க. ஹோமோ எரக்டஸ் வந்து இந்த டார்க் எல்லோ ரீஜியன்லாம் இருந்திருக்காங்க. ஓகேங்களா. That's all. Migration of Homo sapien from the East Africa இருந்து Homo sapiens எல்லா பார்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கும் மைக்ரேட் ஆகிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம். ப்ளஸ் என்ன அப்படின்னம்னா ஹோமோ நியாண்டர்தால்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த ரீஜியன்ஸில் இருந்திருக்காங்க. தட் இஸ் யுரேஷியா, யூரோப் அண்ட் ஏஷியா. ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிறவங்க ஆஃப்ரிக்கா அண்ட் ஏஷியா. ஓகேங்களா. ஆஃப்ரிக்காலையும் ஏஷியாலையும் இருந்திருக்காங்க. யார்? ஹோமோ எரக்டஸ். ஓகேங்களா. Are there hunters in your area? Why hunting banned now? ஏன் இப்போ ஹண்டிங் பண்ணக்கூடாது? பிகாஸ் ஆஃப் என்டேஞ்சரிங் ஆஃப் த ஸ்பீஷியஸ் அண்ட் ஆல். ஓகேங்களா. அடுத்ததாக ஈவன் டுடே in the villages of Nilgiri district in Tamil Nadu, people have the habit of making fire without use of matchbox. So you have to know this. Nilgiris. At first humans were afraid of lightning. Probably fire caused by lightning had killed many wild animals. People tasted the flesh of killed animals, which was soft and tasty. அந்த லைட்னிங்னால இறந்த அனிமல்ஸோடைய ஃப்ளஷ் வந்து டேஸ்ட்டாக இருந்திருக்கு. ஸோ திஸ் மேட் ஹியூமன்ஸ் அவேர் ஆஃப் த எஃபெக்ட் ஆஃப் ஃபயர். They used flint stones to make fires and used to protect them from predators and for cooking food and for creating light during night. The fire becomes important for man in older times. Well, this is the history of fire. Okay, is there any object that can bring heat and fire other than matchbox? அப்படின்னா stones, that is a flint stones. ஓகேங்களா. ஸோ வீல்ஸ், இன்வென்ஷன் ஆஃப் வீல்ஸ். ஓகேங்களா. காக்னிட்டிவ் ஸ்கில்ஸையும் பிரெயினையும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த வீல்ஸ் வந்து முறையாக வழிவகுக்குது. ஓகேங்களா. இன்வென்ஷன் ஆஃப் வீல்ஸ் பார்த்தோம்னா ஹியூமன்ஸ் இஸ் கன்சிடர்ட் டு பி ஃபார்மோஸ்ட் இன்வென்ஷன். அதாவது இன்வென்ஷன் ஆஃப் வீல் பை ஹியூமன்ஸ் இஸ் கன்சிடர்ட் டு பி a foremost invention when humans saw the stones rolling down from the mountain. Probably they would have got the idea of making the
அங்கிருந்து உங்களுக்கு அந்த ஐடியா வந்திருக்கலாம். ரோல் ஆகி வரும்பொழுது மவுண்டெயின்ஸ்ல இருந்து ராக்ஸ் ரோல் ஆகி வரும்பொழுது வீல் வந்து இந்த மாதிரி சுத்தும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஐடியா வந்திருக்கலாம்னு சொல்றாங்க. They have learned to make a pot with clay. The invention of wheel made pot making. வீலை இன்வென்ட் பண்ணது பாட் மேக்கிங் வந்து ஈஸியாக ஆக்குச்சு. The pot made were burned to make it stronger. The parts made were burnt to make it stronger. அப்போ learn to make a pot with clay, அதாவது வந்து களிமண் வச்சு பாட் மேக் பண்ண கற்றுருக்குறாங்க. ஸோ இன்வென்ஷன் வந்து வீல் வந்து வீலோட இன்வென்ஷன் வந்து மேடு பாட் மேக்கிங் ஈஸியாக. அந்த வீலில் வச்சு அந்த பாட்டை மேக் பண்ணும்பொழுது அந்த பாட் மேக்கிங் ஈஸியாக இருக்குது. இந்த பார்ட்ஸ் வேர் பர்ன்ட் டு மேக் இட் ஸ்ட்ராங்கர். அந்த பானையை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பர்ன் பண்ணுறாங்க, அதாவது வந்து சூடு பண்ணி அதை ஸ்ட்ராங் ஆக்குறாங்க. They decorated the pot with lot of colors. The color dyes are used for root, leaves, barks இருந்தெல்லாம் எடுத்து நேச்சுரல் டைஸ் வந்து ராக் பெயிண்டிங்காகவும் பாட்ரைஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து ஹண்டிங் சீன் in which men and women were taking part. The hunting scene ராக் பெயிண்டிங்கில் இருந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்தது வந்து ancient rock painting. In India, before the use of language use பண்ணதுக்கு முன்னாடி human expressed their feelings through actions and also recorded in rock paintingல ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா. அடுத்தது வந்து இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா we can see many paintings in rocks and caves. Rock paintings give some information about the past. Approximately 750 caves in which 500 caves have paintings. ஒரு 750 கேவ் இருக்குன்னா அதில் 500 கேவ்ல வந்து பெயிண்டிங்ஸ் இருக்கு. There are more undiscovered caves. இன்னும் கண்டுபிடிக்காத கேவ்ஸும் இருந்திருக்கு. Rock paintings depicts hunting pictures of male and female, dancing pictures and pictures of children's playing. இது எல்லாமே இருந்திருக்கு. ஓகேங்களா. அதாவது இந்த ஹண்டிங்ல டேஞ்சர் இருந்திருக்கு, அதனால அனிமல்ஸ் எக்ஸ்டென்ட் ஆயிருக்கு. நான் அவைலபிலிட்டி ஆஃப் மீட் ஃபோர்ஸ்டு த ஹியூமன்ஸ் டு லுக் ஃபார் த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஃபார் ஃபுட். கிடைக்காத சமயத்தில் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் டிபெண்ட் பண்ணி இருந்துக்கிறாங்க. ஃபுட் ஃபார் தெம் செல்ஃப். ஸோ ஃப்ரம் நொமேடிக் டு எப்படி செட்டில் லைஃப்க்கு வந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். த வேர்ல்ட்ஸ் ஏர்லியஸ்ட் ஃபார்மர்ஸ். ஓகேங்களா. Seeds of fruits and nuts they ate were thrown into the soil. Just like that, அவங்க வந்து சாப்பிட்டு அது தூக்கி போடும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா மழை பெய்யுது, சாயில் வந்து அதுக்கு வந்து லைஃப் கொடுக்கறத பார்க்குறாங்க. சம்டே லேட்டர் the saplings sprouted from the soil. By observation and logic they learned that. ஓகேங்களா. The plant grows from the single seed and yields a lot of fruits and vegetables பார்க்குறாங்க. அப்போது the seeds that fall in the river bed sprout easily அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ plants grow faster in water fed areas அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ alluvial soils is more suitable for plants growth than any other. alluvial soil ரொம்ப வந்து plant growthக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. So above knowledge gained realized with the proper showing and nurturing they could increase the number of plants more than one they grow naturally. Thus agriculture and farming came into existence and domesticated the animals and used them in farmingல யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ தட்ஸ் ஆல். டியூரிங் த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் என்ன நடக்குதுன்னா humans lived in the caves, depicted their daily events in drawings. Mostly the pictures of animals were drawn. ப்ரீ ஹிஸ்டாரிக்கில் நம்ம என்ன பார்த்தோம்? ராக் பெயிண்டிங்ஸு, இதெல்லாம் தான் ஸ்டோன் டூல்ஸு, ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ், இதெல்லாம் தான் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதனால் நம்ம வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் ராக் ஆர்ட் என்னென்ன தமிழ்நாட்டில் இருக்குன்னு பார்த்தோம்னா விழுப்புரம்ல கீழ்வளை அப்படின்ற இடம், உசிலம்பட்டியில் மதுரையில், சரிங்களா, மவடைப்பு அப்படிங்கிற இடத்துல கோயம்புத்தூரில், குமுதிபதி அப்படிங்கிற இடம் கோயம்புத்தூரில், பொறிவரை கேவ் கரையூர் நீல்கிரிஸில், இந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கு ராக் ஆர்ட். ஓகேங்களா. அடுத்தது வந்து
இப்போ ப்ரீடிங் ஆஃப் அனிமல்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் லைஃபாக மாறிடுது. ஆக்சன் வேர் யூஸ்ட் ஃபார் ப்ளவிங். ஆக்ஸை வந்து ப்ளவிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சன் மேட் த ப்ராக்டிஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஈஸியர். இப்போ அக்ரிகல்ச்சரை ஆக்ஸ் வந்து ஈஸியாக மாற்றுது. லைஃப் பிகமிங் ஆர்கனைஸ்ட் தேன் இட் வாஸ் அண்ட் வென் தேவர் ஹண்டிங். ஹண்டிங்கை விட லைஃப் வந்து இப்போ ஆர்கனைஸ்டாக மாறிடுச்சு. ஓகேங்களா. இட் எனேபிள் தெம் டு செட்டில் டவுன் இன் அ பிளேஸ். ஸோ இவங்க வந்து ஒரு இடத்துல செட்டில் ஆகுறாங்க. நவ் வித் த செட்டில்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேம் த ப்ராப்ளம் ஆஃப் யூட்டென்சில்ஸ் அண்ட் வெசல்ஸ் ஃபார் குக்கிங் அண்ட் ஸ்டோரேஜ். அப்போது இது குக்கிங்க்கும் ஸ்டோரேஜுக்கும் யூட்டென்சில்ஸ் தேவைப்படுது. அப்போ பாட்டர்ஸ் வீல் அண்ட் ஃபயர் சால்வ் திஸ் ப்ராப்ளம். குக்கிங்க்கு அந்த பாட்டர்ஸ் வீலும் ஃபயரும் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுச்சு. அப்போ இன்வென்ஷன் ஆஃப் ப்ளவ் ஹெல்ப்டு த ஃபார்மிங் ப்ராக்டிஸ். ப்ளவ் வந்து இன்னும் வந்து அடுத்ததாக ஃபஸ்ட்டு வந்து அக்ரிகல்ச்சரை இன்வென்ஷன் பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ளவ்வை கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா. ப்ளவ்வை கண்டுபிடிச்சது அது இன்னமும் வந்து ஃபார்மிங் ப்ராக்டிஸை ஈஸியாக்குது. ஃபார்மிங் ஸ்டார்டட் வித் த கிளீனிங் ஆஃப் லேண்ட் அண்ட் பர்னிங். அந்த லேண்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, பர்னிங்லாம் பண்ணுறாங்க. லெஃப்ட் ஓவர் ஷாப்ஸ். They plowed the land, showed the seeds and harvested them. Once the fertility of soil decreased அப்படின்னா they moved to a new place. அது வந்து மண்ணோட வளம் இதாகிடுச்சு, குறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்த விட்டு அவங்க கிளம்பிடுறது. ஸோ இனிஷியலி த அக்ரிகல்ச்சர் வாஸ் டன் ஃபார் இம்மீடியட் ஃபுட் ரெக்வயர்மெண்ட். சாப்பாட்டுக்காக மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. லேட்டர் தே ஃபவுண்ட் அவுட் வே டு இன்க்ரீஸ் த ப்ரொடக்ஷன். எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிச்சாங்க. They started storing the produce. Food products are stored used during the lean harvest period. By their experience, they understood that land close to the riverside are suitable for farming. அப்போ ரிவர் சைடில் இருக்கிற அலுவியல் சாயில் இருக்கக்கூடிய ரிவர் சைடில் இருக்கக்கூடிய லேண்ட் வந்து ரொம்ப வளமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்காங்க. they decided to stay there permanently. அங்கேயே வந்து தங்குறாங்க. ஓகேங்களா, பெர்மனெண்ட்டாக. டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் எப்படி நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஹியூமன் தாட் ஆஃப் வேஸ் டு பெட்டர் their skills at hunting. ஆல்ரெடி பார்த்த மாதிரி டாக்ஸ் வந்து நல்லா ஸ்னிஃப் பண்ணுறதையும் சேஸ் பண்ணுறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. மற்ற அனிமல்ஸை வந்து ஸ்னிஃப் பண்ணுறதையும் அதை வந்து சேஸ் பண்ணுறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹண்டிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. டாக்ஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் அனிமல் டு பி டொமஸ்டிகேட்டட் பை ஹியூமன்ஸ். ஸோ கேட் கிடையாது. ஸோ டாக் லாஸ்ட் சாப்டரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, கேட்டுன்னு அது தப்பு. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ the following the dogs, they started domesticating ஹென்னு, கோட்டு, கவ்வுன்னு ஒவ்வொன்றா வந்து டொமஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா. Humans stayed on the plains for a long time. During this period, they have not only learned agriculture, but slowly developed the skills of handicrafts. Handicraft skills-யும் வளர்த்துக்கிறாங்க. Permanently settled in a place, increase the yield of the crops. ஒரு இடத்துல ஸ்டே பண்ணி crop yield increase ஆகுது. அக்ரிகல்ச்சர் மட்டும் கற்றுக்கல, டெவலப்டு ஸ்கில்ஸ் ஆஃப் ஹேண்டிகிராஃப்ட்ஸையும் கற்றுக்குறாங்க ஒரே பிளேஸில் பிளெயினில் தங்கியிருக்கும் பொழுது. ஸோ பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் இன் பிளேஸ் வந்து பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் வந்து இந்த கிராப்ஸோட ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணுது. நவ் தே ஹேட் கிரெயின்ஸ் இன் எக்ஸஸ் ஆஃப் வாட் தே ஹேவ் கன்சியூம்ட். அந்த சர்ப்ளஸ் கிரெயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதர் திங்ஸ் வேர் இன் நீடு. திஸ் இஸ் கால்ட் பார்ட்டர் சிஸ்டம். இங்கேயே பார்ட்டர் சிஸ்டம் தொடங்கிடுச்சு. ஓகேங்களா. thus trade and commerce developed and towns and cities emerged. trade and commerce தொடங்குது, towns and cities இதாகுது. ஓகேங்களா. எவல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா the process in human kind changes and develops into advanced stages called evolution. Homo sapiens migrate out of eastern Africa and settled in different part of the world அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா. அடுத்தது ஹியூமன் வித் த ஹெல்ப் ஆஃப் சிக்கி முக்கி கல், தட் இஸ் ஃப்ளிண்ட், மேடு ஷார்ப் வெப்பன்ஸ் அண்ட் டூல்ஸ். அந்த சிக்கி முக்கி கல்லை வச்சு ஃபயர் கண்டுபிடிக்கிறாங்க, ஷார்ப் வெப்பன்ஸையும் டூல்ஸையும் கண்டுபிடிக்கிறாங்க. The fire used by early humans to protect him from predators for cooking food and light during night. ஃபயர்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இதுக்கு ப்ரெடேட்டர்ஸ் கிட்ட இருந்து ப்ரொடக்ட் பண்ணிக்கிறதுக்காகவும், குக் பண்ணுறதுக்காகவும், நைட் டைமில் லைட் வேணும் அப்படிங்கிறதுக்காகவும். ஓகேங்களா. இன்வென்ஷன் ஆஃப் வீல் இஸ் கன்சிடர்ட் டு பி ஃபார்மோஸ்ட் இன்வென்ஷன். இட் மேட் பார்ட் மேக்கிங் ஈஸியாக. வீலை கண்டுபிடிச்சது பார்ட் மேக்கிங்கை ஈஸியாக மாற்றுது அப்படின்னா எஸ், கரெக்ட். know about the past lifestyle through rock paintings. ஓகேங்களா. டைம் மிஷின், a machine capable of taking a person backward or forward. This is a time machine. ஓகேங்களா.
அடுத்து வந்து எவல்யூஷன், a gradual change leading to more advanced development. எவல்யூஷனில் பார்க்கும்பொழுது கிராஜுவல் சேஞ்ச் அப்படின்னா அது வந்து மோர் அட்வான்ஸ் டெவலப்மெண்ட் போச்சுன்னா அது எவல்யூஷன் சொல்கிறோம். ப்ரிடேட்டர் அப்படின்னா அனிமல் தட் ஹன்ஸ் அண்ட் கில்ஸ் அவர் லிவிங் திங்ஸ் ஃபார் ஃபுட். அனிமல் தட் ஹன்ஸ் அண்ட் கில்ஸ் அதர் லிவிங் திங்ஸ் ஃபார் ஃபுட். ஃபுட்டுக்காக இன்னொரு அனிமலை கில் பண்ணி சாப்பிட்டுச்சு அப்படின்னா அது ப்ரிடேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னம்னா இம்ப்ரெஷன் ஆஃப் ஃபுட் ஆஃப் அ பர்சன் ஆர் அனிமல். இதுதான் ஃபுட் பிரிண்ட், அதோட கால் தடம்னு சொல்லுவாங்க. அது டேண்ட் ஸ்கின் ஆஃப் அனிமல், அதான் ஹைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மில்லியன் அப்படிங்கிறது வந்து மில்லியன் நாட் பில்லியன். மில்லியன் அப்படிங்கிறது வந்து 10 lakhs. ஓகேங்களா, 10 லட்சம். 10 லட்சம் தான் மில்லியன். 10 லட்சம் தான் மில்லியன். ஓகேங்களா. Nomadic அப்படிங்கிறது herdsmen without any fixed home moving about in search of pastures for their cattle. Nomadic அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அதாவது வந்து எனி ஃபிக்ஸ்டு ஹோம், எந்த ஒரு ஃபிக்ஸ்டான இடம் செட்டில்மெண்ட் இல்லாமல் அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, கேட்டிலுக்கு மேய்ச்சிட்டு அந்த சர்ச்லேயே வந்து போயிட்டே இருப்பாங்க. ஹர்ட்ஸ்மேன். ஓகேங்களா, அவங்க நொமேடிக். பார்ட்டர் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் வித்தவுட் இன்வால்விங் மணி, பணம் இல்லாமல் பொருட்களை பண்டமாற்று முறை பண்ணிக்கிறது. ப்ரே அப்படின்னா அனிமல் விச் இஸ் ஹண்டட் அண்ட் கில்டு பை அனதர் ஃபார் ஃபுட். ஃபுட்டுக்காக ஒரு அனிமல் ஒரு நாள் கில் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து ப்ரே அப்படின்னு சொல்றோம். ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன் இஸ், எவல்யூஷனுக்கு பேர் என்ன இப்பதானே பார்த்தோம். That is, evolution is, the process of evolution is what? Hunting methods பாருங்க, இங்க பிக்சர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. Dig a pit and trap the animal and hunt. Go as a group and hunt the prey. ஓகேங்களா, this type of hunting வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா. Evolution can be studied with the help of archaeology and anthropology. ஸோ இங்க படிக்கிறோம் என்னன்னா, story of human evolution can be scientifically studied with the help of archaeology and anthropology. இது ஸ்டடி பண்ணோம் அப்படின்னம்னா அதுக்கு பேர் வந்து ஆர்கியாலஜி, ஆந்த்ரோபாலஜி. ஓகேங்களா. ஸோ ப்ராக்டிஸ் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க மறக்காம. ஸோ the process of evolution is direct, indirect, gradual, fast. Tanzania is situated in the continent of Africa. Migration of man from different part of the world resulted in change of the physique and color. Reason, climate change. Yes, correct. Australopithecus means walked on both legs. Homo habilis means upright man. Homo erectus na wise man. Less producing face. Homo sapiens na less producing face. இதுதான் தப்பு. Homo erectus wise man தானா? Let us see.